சாமி ஆடிகளுக்கு கை கால் அசாத்தியமாக இருக்கா? அசாத்தியம்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வித வலி, உடல் வலி. அப்படி இருந்தால் ஒன்று உடலில் பிரச்சனை இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உடலை சுற்றி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். உடலில் இருக்கிற பிரச்சனையை நாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். மருத்துவர், மருந்து, மாத்திரைகள், சித்த வைத்தியங்கள், கை வைத்தியங்கள், வீட்டில் இருக்கும் மருந்து, இதை வச்சு நாம் சரி பண்ணிட முடியும். ஆனால் உடலை சுற்றி இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளால் அந்த கைகால் அசாத்தியம் இருந்தால் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சாமியாடி பெருமக்களுக்கு, இதுபோன்று வலியால் வேதனையால் துடிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சாமியாடி இருக்காங்கன்னா கைகால் அசாத்தியம் எப்படி ஆகுது, ஏன் உருவாகுது, எதனால் உருவாகுது, காரணம் என்ன? நல்லா இருக்கேன், நான் போய் சாமியை கும்பிட்டு வர்றேன், நான் சாமி ஆடுறேன், அப்போ என் மேலே இருக்கிற பார்வை திருஷ்டினால என் கைகால் அசாத்தியமாகுதா? என்னுடைய உடல் வலி இருக்கா? கைகால் அசாத்தியம் மட்டுமல்ல, என்னுடைய சிந்தனை தடம் மாறுதா? என் மேலே இருக்கிற தெய்வத்தை நான் மறந்து மற்ற ஒரு விஷயங்களில் கவனம் செலுத்துகிறேனா? என்னை மீறி அது நடக்குதா? அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் ஒரு சில விஷயங்களை, சாமியாடிகளை பாதுகாத்து கொள்ள ஒரு சில சாங்கியங்களை தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். கண்ணுக்கு தெரியாத தீய வினைகள், எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் நாம் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா சாதாரண மனுஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சாமியாடி இருக்காங்க, ஒரு வயசான அம்மா இருக்காங்க, இல்லை ஒரு வயசான ஐயா இருக்காரு, அவருக்கு நல்லா இருக்காரு, ஆனால் ஒரு சில நேரம் கனவு தவறாக தெரியுது, தெரிஞ்ச கணம் உடலில் இது மாதிரி ஒரு சில வலிகள் ஏற்படுது அப்படின்னா அதை நம்மளால் சரி பண்ண முடியும். ஒரு சாமியாடி இருக்காரு, இள வயசு சாமியாடியாக இருக்காரு, சாமி ஆடுறாரு, ஆனால் அந்த சாமி ஆடுறதுனால அவருக்கு ஒரு சில கட்டுகள், ஒரு சில மறிப்புகள், ஒரு சில எதிர்வினைகள் அவருக்கு எதிராக ஆற்றப்படுங்கிற பட்சத்தில் அவர் திசை மாறி, தன்னுடைய எண்ணம் மாறி, சிந்தனை மாறி தவறான வழியில் பயணிக்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் சரி செய்ய முடியும். ஒரு சாமியாடி இருக்காரு, நல்லா சாமி ஆடுறாரு, நல்லா அருள் வாக்கு சொல்கிறாரு, அருள் வாக்கு சொன்ன உடனே அவர் மேலே இருக்கிற சாமிக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது, மேலே இருக்கிற சாமி அது கட்டப்படுது, முடக்கப்படுது, மறிப்புகள் எதிராக கட்டுகள், முடிச்சுகள் கண்ணுக்கு தெரியுதுன்னா அதை நம்மளால் சரி பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சாமியாடிகளுக்கு தெரியும். நல்லா இருக்கிற மனசு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும், எந்த நேரமும் தெய்வ சிந்தனையே இருக்கும், மற்ற வேலையை பார்த்தாலும் மனசுக்குள்ள அந்த ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று குறைபாடாக இருக்கிற மாதிரி மனசு தோன்றிக்கிட்டே இருக்கும், மனசு ஒரு அச்சப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்களை பாதிச்சு நிற்கும். அதெல்லாம் நாம் இன்னைக்கு எப்படி சரி பண்ண? அறிவு நண்பர்களுக்காக, சாமியாடி பெருமக்களுக்காக தான் இன்னைக்கு இது ஒரு வைத்தியம்தான். இது மாதிரியான வைத்தியங்களை ஒரு சாமியாடிக்கு இன்னொரு சாமியாடி தான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு சாமியாடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு சாமியாடிக்கு தான் நீங்கள் சொல்லி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதை சரி செய்து பலன் அடைஞ்ச காரணத்தினால நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும், பலிக்கும், அவங்களுக்கு பலன் கொடுக்கும். சரிங்க, எப்படி சரி பண்ண முடியும்? முதல்ல இருந்து வருவோமே. எனக்கு கை கால் அசாத்தியமாக இருக்குது, உடம்பு வலியாக இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது, ப்ரெஷரு, சுகரு இல்லை எல்லாமே எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு, ஆனால் இருந்தாலும் கைகால் அசாத்தியமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே சடார்னு எந்திரிங்க. சடார்னு எந்திரிச்சு ரொம்ப ஊக்கமாக இருக்குது, ரொம்ப உக்கிரமாக இருக்குது, முடியவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஊமத்தங்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஊமத்தங்காய், அந்த ஊமத்தங்காயை பிடிங்கி நல்லா உங்களுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் 3 சுற்றி சுற்றி வெளியே நல்ல ஒரு கல் எடுத்து முச்சந்தியில் கூட எடுத்து ஒரு அடி அடிச்சு விடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாதாரணமாக இருக்குது அப்படின்னா எலுமிச்சங்கனியை எடுத்து வலப்பக்கம் இடப்பக்கம் 3 சுற்றி ஒரு கல் எடுத்து அடித்து விடுங்க. காலில் மிதிக்கலாம், கையில் மிதிக்கலாம், கையில் உடைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம அதை பலவீனமாக இருக்கும்போது அதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம உடல் நாம் குறைபாடோடு இருக்கோம். நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன்னு நான் செய்யலாம், நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னா நான் காலில் மிதிக்கலாம், கையில் உடைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு செய்யும்போது அல்லது உங்களை சார்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள் செய்யும்போது அவர்கள் சாமி ஆடியா இல்லாத பட்சத்தில்
அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கல் எடுத்து தான் அதை உடைச்சு விடணும். இல்லைங்க, ரொம்ப உக்கிரமா இருக்கு. ரொம்ப இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரியாகலங்க. நீங்க சொல்ற மாரிலாம் உப்பு, மிளகா, எலுமிச்சங்கனி இதெல்லாம் வச்சு சுத்தி பார்வ திஷ்டி விலக எல்லாமே செஞ்சுட்டேங்க. நீங்க சொன்ன மாரி திஷ்டி, பூசணி எல்லாம் எல்லாத்தையுமே சுத்தி எல்லாத்தையுமே அடிச்சுட்டேங்க. அடிச்சு எல்லாத்தையுமே நாங்க சரி பண்ணிட்டோங்க. ஆனா அதுக்கெல்லாம் இது கட்டுப்பட மாட்டேதுங்க. இதெல்லாம் ரொம்ப காலமா இது அப்போ செய்வோம் சரியாகும், மறுபடியும் சரியாகும், மறுபடியும் சரியாகும். இது ஒரு நிரந்தர தீர்வே இல்லையேங்க. என்ன பண்றது அப்படின்னா, இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனைய சரி பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? அந்த காலம் முடியும் வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அந்த பிரச்சனைகள அதிலிருந்து சரி நம்ம எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள கடந்து கடந்து வர்றோமோ, அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வு. தற்போதைய தீர்வு. அப்ப நாம அடிக்கடி செய்யும்போது, நம்மளுடைய உடல் வலி உடனே குறையும். அதே சமயம் நம்மளுடைய மனக்குழப்பம் உடனே மாறும். அதே சமயம் குல தெய்வத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் கூடும். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நாமளே தற்காத்துக் கொள்றதுக்கான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். சரிங்க, இதெல்லாம் செஞ்சுட்டோம். இதெல்லாம் செஞ்சுட்டோங்க. இன்னும் சரியாகலையே! இதெல்லாம் செஞ்சுட்டோமே! சரியாகலையே! என்ன பண்றது? அப்படின்னா, இத மனசுக்குள்ள வச்சுக்கங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ரொம்ப உக்கிரமா இருக்கு. ரொம்ப இது மாதிரியா நான் தெய்வத்த சுமக்கிறேன். என் சாமிய நினைக்க முடியல. என் சாமிக்கு எனக்கு இருக்கிற நெறைய நெறைய ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண என் உயிருக்கு பாதகமா இருக்கு. என் உடலுக்கு பாதகமா இருக்கு அப்படின்னா, முட்டை இருக்கு பார்த்தீங்களா? முட்டை. அந்த முட்டைய எடுத்து உங்கள சுத்தி 4 திசைகள் அல்லது ஏதாவது ஒரு திசையில நீங்க தூக்கி எறியும்போது, அது ஒரு காவுக்கு சமம். உங்களை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறை வினைகளா, ஏவலா, அல்லது சூனியமா, பில்லியா, அல்லது செய்வினையோட பாதிப்பா எதுவாக இருந்தாலும், அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த உயிர், அதை எடுத்து, அதை இழுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்ப குடுக்கும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதையும் இதெல்லாம் இருக்கட்டுங்க. இதையும் செஞ்சேங்க. இதெல்லாம் சரியே பண்ண முடியல. இதெல்லாம் சரியே பண்ண முடியலங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, நான் சொல்றதுக்கு உங்களுக்கு உண்மையா நடந்துச்சு. இத நான் செய்யாம நீங்க யாருகிட்டயும் பதில் தேடக்கூடாது. நீங்க செஞ்சு பார்க்கணும். இத செய்யறதுக்கு உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஊந்துதலா, உங்களுக்கு துணையா நிக்கணும். சரி, இதெல்லாம் நாம செய்யறோம். இதெல்லாம் செஞ்சு சரியாகல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ எல்லையில இருக்கிற சாமியாடி பெருமக்கள், சத்தியமான வழியில எப்படி இருக்கணும் அவரு? ஏதோ சாமி மேல ஆசைப்பட்டு அதிகாரத்துக்கும், ஆசைக்கும், அகம்பாவுக்கும் துணை போகாம, சத்தியமான வழியில உண்மையா, நீதியா, நேர்மையா தெய்வத்த மதிச்சு, அந்த தெய்வம் கொடுத்த அந்த திருப்பணி இந்த தேகத்துல வந்து நிக்கிறது. நம்ம குலமக்களை காக்கத்தான்னு இருக்கிற ஒரு சில சாமியாடி பெருமக்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் இது போன்ற செயல்கள் உங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல கொஞ்சம் நிரந்தர தீர்வு கிடைக்கும். சத்தியமான உண்மை. ஆனா நம்ம நம்ம சாமியாடிய தேடி போகணும். போக மாட்டோம். நானே சாமி ஆடுறேன். நான் எதுக்குடா இன்னொரு சாமியாடிய போய் தேடணும்? நான் போய் கேட்டா, அவன் என்ன நினைப்பான்? நான் விழுந்துட்டேன்னு நினைக்க மாட்டானா? அப்ப என் மேல சாமி வரலன்னு அவன் நினைக்க மாட்டானா? இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள நமக்குள்ளேயே மனசுக்குள்ள உருவாக்கி, நம்மள நாமே பலவீனப்படுத்திக்கிருவோம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, தெய்வங்கிறது நாம ஏதோ நம்ம இங்க இங்க இருக்கிற ஒரு கிள்ளு கீரை மாரி, ஏதோ கீரை கட்டு மாரி தூக்கி வைக்கிறதெல்லாம் கிடையாது. சாமியா இருந்தாலும் அந்த சாமிக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடையூறுகள் நடக்கும்போது அந்த சாமியே அதை சரி செய்யும். அந்த சாமி இல்லைன்னா இன்னொரு சாமி வந்து சரி செஞ்சு கொடுக்கும். அதே நிலையத்தான் சாமியாடி வரும் மக்களும் அதை பக்குவப்படுத்தணும். இல்லைங்க, என் கும்பல நான் போக முடியாதுங்க. என் கும்பல கூட இருக்கிற உடன் பங்காளிய சாமியாடி எல்லாம் மனஸ்தாபம் இருக்குங்க. அவங்ககிட்டலாம் நான் போய் கேட்க முடியாதுங்க. அவங்கள வந்து சரியா ஆடுறாங்க, ஆட மாட்றாங்க. அவங்க மேல உண்மையா சாமி வருதான்னு எனக்கு தெரியலங்க. ஒரே குழப்பம்னா வேற ஒரு சாமியாடிய நான் போலாமா? வேற ஒரு சாமி ஆடிட்டு நீங்க போகலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த வேற ஒரு சாமியாடி நீங்க தேர்ந்தெடுக்கிற சாமியாடி நீதியா, உண்மையா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல பாதிக்கப்பட போறது நீங்களும் உங்க மேல இருக்கிற சாமி இல்ல. அதாவது மற்ற சாமியாடிகளுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. அந்த மற்ற சாமியாடிகள் கூட ஆதி காலத்துலலாம் சாமியாடிகள்லாம் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆசைக்கு எதுக்கு அடிபணியாம, ஏதோ ஒரு வெத்தலை வாக்கு ஏதோ ஒரு ரூபா காணிக்க, 5 ரூபா காணிக்க, 10 ரூபா காணிக்க, ஏதோ அந்த வெத்தலை வாக்கு வாங்கி போட காணிக்க வச்சா போதும்.
ஏதோ ஒரு டீ காபி சாப்பிட காணிக்க வச்ச, ஏதோ இந்த சாமிக்கு ஒரு சூடத்தை பொருத்தி ஒரு ஏதோ ஒரு தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அபிஷேகம் பண்ண காணிக்க வச்சா போதும்னு இருக்கிற சாமியாடி வரும் மக்கள்லாம் ஏராளமான பெருமக்கள்லாம் இருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்ப நம்மள இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்மளை பாதுகாக்க முடியும். நம்மளை நாமளே வீட்டுல நம்ம உடனுக்குடனே தற்போதைய தீர்வாக எலுமிச்சங்கனியும் திஷ்டி பூசணியும் அதே சமயம் இது மாதிரியான விஷயங்களை நாமளே நாம செய்து பாதுகாக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எல்லையில இருக்க உண்மையும் நேர்மையுமா தெய்வத்தை சுமக்கிற மற்றொரு சாமியாடிகள் அழைக்கணுங்க. அன்றைய காலங்கள்லாம் அழைப்பாங்க. இந்த சாமியாடி வீட்டுல போய், ஐயா இந்தாங்க காணிக்கையை வாங்கிக்கோங்க, என் வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சுற்றுச்சூழல்ல நிறைய அக்கம் பக்கத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, என் பிள்ளை ஊட்டியெல்லாம் கஷ்டப்படுது, நீங்க வாங்கையான்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. சத்தியமான வழியில் அன்றைய காலங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த சாமியாடி என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுக்கு போய் எந்த ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா சத்தியமான வழியில. இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் ஜாமி வந்தாரு, அவர் என்னமோ என்கிட்ட இருந்தாலும் அள்ளிட்டு போயிட்டாரு, எனக்கு தவறு செஞ்சுட்டாரு, என் ஜாமியை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நிலை இப்ப இருக்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவு போலிகளும் பொய்யான விஷயங்களும் இங்க புனையப்பட்டு இருக்கு. ஆனா அன்றைய காலங்கள் அப்படி இல்லை. நாம காணிக்கையை வச்சு அழைச்சிட்டு வந்தோம்னா அவங்க வந்து நம்மளை வீட்டுல இருக்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் அவங்க ஒரு சாங்கியம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க. உடல்ல இருக்கிற விஷத்தை கூட உறிஞ்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. இருக்கிற தீய சக்தியை கூட அடிச்சு ஓட்டி மண்ணுல புதைச்சு விட்டு போயிடுவாங்க. எதை எப்படி சரி பண்ணணுமோ அதை அப்படி சரி அப்படிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க உங்க முன்னோர்களை கேளுங்க, உங்க எல்லையில இருக்க பெரிய பெரிய சாமியாடி பெருமக்களை கேளுங்க, அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி அந்த நிலை இப்ப இருக்கா அப்படின்னா குறைஞ்சிருச்சு. அப்ப தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை, சத்தியமான வழியில நிக்கிற சாமியாடி பெருமக்களை நீங்க அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா குழப்பங்கள் தான், மன வலிகள் தான், வீண் விரய செலவுகள் தான். அதெல்லாம் விடுங்க. முதல் கட்டம் உங்களை நீங்க தற்காத்து கொள்ள என்ன பண்ணணும், எலுமிச்சங்கனி, திஷ்டி பூசணி, அதே சமயம் இது மாதிரி ஊமத்தங்காய், அதே சமயம் உப்பு, அதே மிளகாவத்தை, ஒரு எலுமிச்சங்கனி, திஷ்டியை அப்படியே சுத்தி வெளியில நெருப்புல போடுறது, இல்லை அப்படின்னா உச்சபட்சம்னா ஒரு முட்டை, அப்படி இல்லைன்னா ஒரு உங்க எல்லையில இருக்க சாமியாடி பெருமக்கள், அப்படியே இல்லைன்னா சத்தியமான வழியில நிற்கிற சாமியாடி பெருமக்களை அழைச்சு அவங்க மூலியமா நீங்க இதுக்கு ஒரு மருந்து, ஒரு தீர்வு கண்டிப்பா பெற முடியுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.